கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் வைத்திருக்கும் அளவுகோல் என்ன? யாக்கோபு 2:13 இப்படியாய் சொல்கிறது, ஏனென்றால் இரக்கம் செய்தவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஒரு குடும்பத்திலே இருந்த மூத்த குமாரனானவன் தான் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி தன் தந்தையை வந்து கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொண்டான். சில மாதங்களுக்கு பின் அவனுடைய தம்பியானவன் வேறொரு குற்றத்தில் அகப்பட்டான். தன் தமையனைப் போல அவனும் மனம் வருந்தினான். தன்னை மன்னித்து விடும்படி தன் தந்தையை வருந்தி கேட்டான். ஆனால் தமையனானவனோ தன் தந்தையானவர் தன் தம்பிக்கு அவன் குற்றத்தை மன்னிக்க முன்னதாக அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், அவனுக்குரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று மன கடினம் உள்ளவனாக இருந்தான். அந்த தமையனைப் போல கடின மனதுள்ளவர்களை எப்படி சொல்வது? அவன் தனக்கொரு நீதியும் தன் தம்பிக்கு இன்னும் ஒரு நீதியையும் வைத்திருந்தான். இப்படிப்பட்டவர்களிடம் தேவ நீதி நிறைவேற வேண்டும் என்ற எண்ணமில்லை. இவர்கள் இருதயம் கடினப்பட்டிருப்பதால் இப்படிப்பட்டவர்களுக்குள் தங்கள் நிலையை குறித்து பெருமை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. இவர்களின் உள்ளத்திலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்னும் மனதில்லாமல் தேவ சித்தமானது தங்கள் விருப்பப்படி நிறைவேற வேண்டும் என்ற மனதுள்ளவர்களாக காணப்படுவார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை இவர்கள் நிறைவேற்றுவதில்லை. தங்களுக்கு ஒரு அளவுகோலாகவும் மற்றவர்களுக்கு இன்னும் ஒரு அளவுகோலையும் வைத்திருப்பதால் பட்சபாதம் உள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தை அசட்டை செய்யாதிருங்கள். ஒருவனுக்கு உங்கள் இரக்கத்தை காண்பிக்க தகுந்த சந்தர்ப்பம் ஏற்படும் போது உங்கள் இருதயமானது தீமைக்கு தீமையை நடப்பிக்க வேண்டும் என்று கடினமுள்ளதாக இருந்தால் சிலுவை அண்டைக்கு திரும்புங்கள். உங்கள் ஆவிக்குரிய பரிதாப நிலையை உணர்ந்தவர்களாக மனதிலே மறைந்திருக்கும் அருவருப்புகளை தேவனிடம் அறிக்கையிடுங்கள். அவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கின்றார். எந்த அளவுகோலால் மற்றவர்களை நீங்கள் அளக்கின்றீர்களோ அந்த அளவுகோலால் உங்களுக்கு அளக்கப்படும். மனதுருக்கம் உள்ள தேவனே, நான் உம்மிடம் பெற்றுக் கொண்டிருக்க இரக்கத்தை அசட்டை செய்யாமல் மற்றவர்களும் அதே இரக்கத்தை பெற வேண்டும் என்ற உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருள்வீராக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.